ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ரெசிபி வாழைப்பூ பருப்பு சுளி. இதுக்கு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வரமிளகாய் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு. நைட்டே வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி மோரில் அலசி வச்சுருக்கேன். இதை வேக வச்சுக்கலாம். முதல்ல வேக வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். ஊற வச்ச பருப்பை நல்லா மிக்சியில் குறைன்னு அரைச்சி வச்சுப்போம். இதை கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல பருப்பு, அதை ஒரு 5 மினிட்ஸ் ஆவியில் இட்லி தட்டில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதை வேக வச்சதை நம்ம இந்த எண்ணெயில் போடலாம். போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு உடனே இந்த வாழைப்பூ பிழிஞ்சு வச்சதையும் அதில் போட்டுருங்க. முதல்ல போட்டுருங்க, ஏன்னா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சிங்கனாக்கா ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக உதிரான வாழைப்பூ பருப்பு சொல்லி ரெடி ஆகிடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான், இருந்தாலும் நான் பண்ணுற மெத்தட் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு பெரிய இந்த நியூ இயரில் என்ன ரெசல்யூஷன் எல்லாரும் எடுக்கிற மாதிரி இது ஒரு 2-3 இயர்ஸாகவே இருந்த ஒரு ஆசை தான். இந்த மீடியாவில், சோஷியல் மீடியாக்குள்ளே வரணும், யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு. இதை நியூ இயரில் செயல்படுத்தியாச்சு. இது ஃபஸ்ட்டு லாங் வீடியோ என்னோடது. எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸை. அப்புறம் ரொம்ப இந்த பேஷன் குக்கிங் மெயினாக. அதுக்கப்புறம் எது இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு டெய்லரிங்கோ இதுவோ எல்லாமே, ஆர்ட்ஸு, இந்த இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ணுறது இந்த குரோஷே ஹேண்ட்மேடு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். அதை உங்களுக்கு ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர். அதில் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாகவும் நான் பண்ணித்தரேன். ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு சன்ஃப்ளவர். அதுவும் எங்களோட ஓன் ப்ராடக்ட் தான். நானே பர்சனலாக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். ஒரு வீடியோலையும் நான் ஒரு என்னோடய இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த பிந்துஸ் கிச்சன் சேனலை எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.